கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து இதுவரை உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறீர்கள். இந்த முறை காங்கிரஸில் பலர் ஆர்வம் காட்டும் சூழ்நிலையில் நீங்கள் சீட்டு கேட்பீர்களா? அதாவது தேர்தல் இருக்குது, 8 மாதம் இருக்குது. இப்போ எங்களுடைய தலையாய பணி எங்கள் கட்சியை பலப்படுத்துறது தான். கட்சியை நல்லா பலப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தேர்தல் நிற்க ஆவல் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது தேர்தல் நின்னா தான் மக்கள் பணி செய்ய முடியும். அது எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். நாங்கள் இப்போ எங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதெல்லாம் நாங்கள் மும்முரமாக இருக்கிறோமே தவிர தேர்தலில் சீட்டு கேட்கறது கேட்காதெல்லாம் அது எலெக்ஷன் அப்போ வரணும். அது நாங்கள் சீட்டு கேட்போம், ஆனால் அது தலைமை முடிவு பண்ணுறது நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். அது தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டியது. அது தஞ்சாவூருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வருமா இல்லை வராதா அப்படிங்கிறத எங்கள் மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் யார் யார் போட்டியிட ஆசைப்படுறாங்களோ அவங்க பட்டியலை கொடுப்பாங்க. அதில் தலைமை யார் அறிவிக்குதோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும். நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், மதச்சார்பற்ற கூட்டணி ஜெயிக்கணும். அந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எந்த விண்ணக்கமும் வந்துடாத அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கும். சீட்டு முக்கியம் இல்லை, எங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எங்களுடைய பணி. காங்கிரஸ் பெரிய இயக்க மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த 125 சீட்டு, அதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது நெல்லையில் நடந்த மாநாட்டில் தமிழக காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஸ் சோடங்கர் அப்படின்னு சொன்னவர் 125 சீட்டு காங்கிரஸ் நிற்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது சொல்லியிருக்கிறாரு. 125 இப்போ நாங்கள் தனியார்னா 234க்கு ரெடியாக இருக்கணும். தனியார்னா 234க்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் எப்படி தனியார்னா கூட்டணியில் இருந்தாலும் எத்தனை சீட்டு வாங்கணும் எப்படிங்கிறத அது தேர்தல் அப்போ முடிவு பண்ணுவாங்க. எது இப்போ பிஜேபி இங்கே காலூன முடியாத அளவுக்கு எந்த செயல்பாடு நல்லா இருக்குமோ அந்த செயல்பாடு தான் நடக்கும். அது 117 கேட்கலாம், 200 கேட்கலாம், 234 கேட்கலாம், 50 கேட்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அவருடைய நோக்கம் நம்ம எல்லா இடத்துலையுமே நிற்கிற மாதிரிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னார். 234 நம்ம நிற்கணும். அப்போ நம்ம அது தயாராக இருக்கணுங்கிறதுனால 125 சீட்டில் அவர் நிற்கணும், அதுக்கு நீங்கள் தயாராகணும்னு சொன்னார். அதனால் அவர் சொன்னதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. எல்லா கட்சிக்கும் ஆசை இருக்கும், எல்லா கட்சிக்குமே 234 நிற்கிற ஆசை இருக்கும். கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டி நிற்கணும் ஆசை இருக்கும். கடைசியாக கூட்டணிங்கிறது எதிரியை வெல்லக்கூடிய அளவுக்கு யார் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறத ஒதுக்குவாங்க. அதுபடி நம்ம பணியாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த மாநிலத்திலேயே தஞ்சையில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முதலாக காங்கிரஸ் வேறு இயக்கத்துக்கு நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க. அது எல்லா கட்சியிலையும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேறு இயக்கம் முதல்ல இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு. இப்போது இந்த தொகுதியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனநிலை, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? நீங்கள் தேர்தலில் நின்னால் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது ஒரு கற்பனையான கேள்வி. காங்கிரஸுக்கு தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்குனா நாங்கள் காங்கிரஸில் நிறைய நிர்வாகிகள் நாங்கள் எல்லோரும் விண்ணப்பம் செய்யத்தான் செய்வோம். அது தேர்தல் அப்போ பார்த்துருக்கோம் எப்படி பணியாற்றணும் என்னங்கிறத. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையெல்லாம் பாராட்டுவோம். அது காங்கிரஸுக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி, இல்லை எனக்கே சீட்டு கிடைச்சாலும் சரி, இல்லை எங்கள் கூட்டணிக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி, யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் நாங்கள் பயங்கர விகாரஸாக ஒர்க் பண்ணி நிச்சயமாக ஜெயிக்க வைப்போம். காங்கிரஸ் கட்சினா காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வைப்போம். திமுக திமுக எந்த கூட்டணி கட்சினாலும் ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய கூட்டணி தர்மம். அதில் நான் வேட்பாளர்னா தான் எப்படி பணியாற்றுவேன் நீங்கள் கேள்வி கேட்குறது ஒரு கற்பனையாக இருக்குது. யார் வேட்பாளராக இருந்தாலும், நீங்கள் வேட்பாளராக இருந்தாலும் எங்கள் கட்சியில் இருந்ததுன்னா நான் பணியாற்ற தான் செய்வேன், உங்களுக்கு வெற்றி பெற வைக்க தான் செய்வேன். அதனால் அந்த பணியாற்றுதலுடைய அந்த வீரம் தீரம் எல்லாம் கொஞ்சம் கூட குறையாது யாரும் இருந்தாலும்.